சிந்தி போதடா எனக்கு ரத்த சுண்டி போதப்ப எனக்கு ஒய்வுதுமா என்ன போயிடு ஒய்வுதுமா ரத்த வெளிய வந்து ஒய்வுதுடா வாடா துடிக்குதுடா ஏன்டா துடிக்குது டேய் காரி என்ன கேக்குதடா அவன் யார் தெரியுமாடா நீமா நகாதற அடுத்த ராத்திரி மகாராணி ஆக போறடா அது இல்ல நீமா நகாதற கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்குடா நான் கேக்குறீமா இன்னொரு தடவை யாரும் கேட்டு பாறா சொல்லுங்க எப்படி நீ கேவுடா இந்த அனாதைக்கு அடைக்கலத்தை கொடுத்து என்னை இப்படி சாட்டை கண்டு வேட்டையாடுவது யாரு இல்லாத அனாதை என்ன பண்ணணும் ஒன்று வந்துக்கிற இடத்துல ஒழுங்கா குடும்பம் பண்ணணும் எவ்வளவு அடிச்சாலும் வச்சாலும் விட்டு விட்டு வெளியே போக கூடாது அவடா பொம்பளை ஒரு ரெண்டு அடிச்சனும் இல்லையோ ஐயோ குயில கத்துறியே ஏய் கீழே இறங்க போன இருக்கிற சக்காலத்துக்கு மாப்பிள்ள மரங்கள் ஒருத்தர் இறங்கி போனு கேட்டா வழி தாங்க முடியல இறங்கி போனா நீ அவ சொல்றான் அவதான் வழி தாங்க முடியல நீ இறங்கி போனா நீ எந்த மாப்பிள்ளையும் பார்த்துட்டு போன உடம்பு வாரத்துக்கு குச்சி குச்சி கீழே தள்ளுறா மாட்டியா ஒரு நாளைக்கு தண்ணி ஞாபகம் பண்ணுவேன் காலமெல்லாம் பண்ணுண்டி வந்தா பகல்னு வர்றோம் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வர்றோம் வந்துச்சு பாரு அம்மா எலிக்கு காலம் கைடு கடா சுத்தி வந்து வாங்கி குடிப்போம் எங்க வீடு குடிபிடி என்ன பார்த்தாலும் குடிக்காச்சு மேடம் மேல கத்தெல்லாம் லேடிஸ் உள்ள போன ஆம்பளை ஆயிடுச்சு தமிழ்ல விட்டா யாரு கிடையாது எவ்வளவு அடிச்சா தண்ணிக்கு இறங்கி போனே சக்காத்துக்கு அண்ணா மாத்துக்கட்டுக்கு போட அவனுக்கு கொடுப்பியா கைக்கு சுண்ணாம்பு கொடுக்காது நீ பேசிட்டு ஏண்டா யாரு இல்லாத சொல்றாரு இவ்வளவு நான் அனாத மாதிரியா பாத்துக்கிறேன் ஏண்டி கட்டிக்கு துணிமணி கொடுக்குறேன் கொடுக்குறேன் பொட்டு வாங்கி வைக்கிறியா பூ வாங்கி வைக்கிறியா உனக்கு ஏன்னா நான் தான் பாக்குறேன் இவ போடுகிறாங்க நகை வைக்கிறான் கீழ்ந்து போச்சு பாவாடை அம்மா பாவாடை கவுது அவுத்து குத்துட்டு அம்மா பாவாடை அக்கா பாவாடை இல்லாத கூட அவனை போட பாவாடை குத்து நீ பாவாடை இருக்கிற இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க நான் கல்யாணம் பண்ணிருந்த அரண்மனைக்கு வரும்போது ஆமா எங்க அண்ணன்டா நாட்டு தளபதி 7 வண்டி சீர் கட்டினா பாரு எனக்கு 7 வண்டியும் பச்சராய் நின்னு கிடக்கு பின்னால 7 வண்டி சீர் வரல அது எல்லாம் துணுடு பார்த்து தான் வந்தானுங்க கை வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை இந்த நகரை எடுக்கிறதுக்கு எத்தனை பைபாஸ் போயிருக்கோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா ஒரு வாரம் யார் அப்பா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆமா எல்லாத்தையும் நான் போட்டு ஒரு கரும்பு தோட்டமா ஒரு கலக்கா தோட்டமா வேலை செய்து கஷ்டப்பட்டு பயிர் வச்சுதான் கண்ணோட ஏத்துக்கு அம்மா போய் நீ பீட்டு மேல மாதிரி வேலை வாங்குறாங்க அதனால தான் நான் வச்சுக்கிறேன் என்ன வேலைக்கு வச்சுக்கிறேன் எப்ப எவ்வளவுக்கு மரியாதை
இந்த கும்பல் பாங்க விடுறாங்களா அது மாதிரி விடுமா எப்படி அவருக்கு மரியாதை இல்லையோ இனிமேல் ஒரே நாள் சொல்றது செய்தி அண்ணி சொல்லுடா நகரத்துல கைட்டு வேலைக்காரனாயா This is my Dhoni. Yeah. This is my Jadeja. அவன் கூட முதல்ல சாமம் சரியில்லை அவளுக்கு இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க நடிக்க போறது நீ அழுத குட்டி சோறாக குடும்பத்தை அவனை சேர்த்து வைக்கிறவன் நகராட்சி மாதிரி சிரிச்ச பக்கத்தோட இருப்பேன் அவ்வளவு மாதிரி அழுமை அழுதுக்கிட்டே உறவிட குடும்பத்தை கிடப்பா குடும்பத்தை போடும் நீ கைமாலி மாதிரி போ எட்டு வந்து வாய மாட்டேன் பின்னாடி எப்படி வாங்கினேன்
ரீல் அவதான் எங்க போச்சு சொல்றதுக்கு? ரீல் கேட்டு போச்சு. என்ன தூரம் போச்சு? எங்கூட்டு நாய். ஏய், ஆமா. யார் அடிச்சது? யார் அடிச்சது? எங்க அம்மால யார் அடிச்சது? அம்மா யாரு? ஏய், எங்க அம்மா யார் அடிச்சது? எங்க அம்மா பண்ணியாச்சா? அம்மா சிவன் அடிச்சா? இந்த அம்மா சொல்லு, ஏய், மண்டா நீ அடிச்சா? இதோ இங்க அடிச்சா? யார் அடிச்சது எங்க அம்மா? ஏய்! எனக்கு தெரிஞ்சவனே போய் தெரிஞ்சவன். ஏம்மா? யார் அடிச்சது சொல்லு. அவங்க அடுத்து எப்படி இருக்கு பாத்தியா? எப்படிடா? ஒரு 10 பேர் கும்பலா நின்னு பேசிருப்பாங்க. 10 பேர் ஒருத்த மட்டும் குசு விட்டுருவான். மீதி 9 பேர் சும்மா தான் இருப்பான். குசு விட்டாரு எதிர்த்தா முன்னி ஏந்தியா. டேய், யாரா விட்டுது? யாரா விட்டுது? யாரா விட்டுதுவான். ஜாதி யார் வச்சுக்கிறானோ அவன் தான் உன்னை அடிச்சிருப்பான். திரும்ப எனக்கு தெரியும் யார் அடிச்சது எனக்கு தெரிஞ்சான். எனக்கு தெரியும். தெரியும். எப்படி இருந்தா? மாமா, ஆளை பிடிக்காத. இவரு பரமசிவன் பாம்புக்கு கழுத்துல போட்டுக்கணும். என்ன காலை? ஏய், பரமசிவன்.